நெட்ல டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம். எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ், எக்ஸலென்ட் ஃபேக்கல்டிஸ். இது மட்டுமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்நெட் கஃபே, கம்ப்யூட்டர் சேல்ஸ். வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து டேலியோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேலி இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேலி அப்படின்றதுனா என்னென்னா, நார்மலாக வந்து சாஃப்ட்வேர்ஸ் பற்றி தெரிஞ்சுங்க. சாஃப்ட்வேர்ஸ்னால் என்னது? ஸோ எம்எஸ் வேர்ட், அப்புறம் வந்து பெயிண்ட்டு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மவுஸில் ட்ரா பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பெயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் ஒரு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எல்லாத்தையும் ட்ரா பண்ணிக்கலாம். இது நம்ம எதுவும் டிசைன்லாம் பண்ணல, ஆல்ரெடி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதை எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப் வந்து நம்ம பெயிண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் மவுஸில் மூவ் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி போடுறதோ, ஒரு கண்டென்ட்டை பிக்சர்ஸ் மாதிரி போடுறதெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு பார்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி வந்து வேர்ட். ஸோ எம்எஸ் வேர்ட்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஒரு பேஜ் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோமு, இன்சர்ட்டு, பேஜ் லேஅவுட்டு, டைட்டில் பாரு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸு, நம்பர்ஸு, சைஸு, புல்லட்ஸு, நம்பர்ஸுன்னு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னது? அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்கிற அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சொல்கிற அந்த டாக்குமெண்ட்டு. இதே மாதிரி எக்ஸல் இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. இப்போ இன்டர்நெட்லுக்கும் போனீங்கன்னா நீங்கள் வந்து நெட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்காக இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம், அட்டாச் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் பண்ணுறது, பிக்சர்ஸ் எடுக்கிறது, பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே இதில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் என்னது? இன்டர்நெட்டுக்கான ஒரு சாஃப்ட்வேர். அதே மாதிரி இப்போ நமக்கு வேறு என்ன டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ்லாம் கேள்விப்படுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை தவிர வந்து இப்போ நீங்கள் மெடிக்கல் ஷாப் போகிறீங்க, அங்கே என்ன பண்ணுறீங்க? இந்த மாத்திரை நான் வாங்கினேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, குரோசின் வாங்கினேன், அனசின் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரிலாம் டேப்லெட்ஸ் வாங்குகிறேன், சிரப் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த சிரப் அந்த டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு அவங்க ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க? பில்லிங் சாஃப்ட்வேரில் அவங்க பில் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே பில் எடுத்து கொடுத்துட்றாங்க. இது வந்து அவங்க டைப்லாம் பண்ணல, ஆல்ரெடி அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சேவ் பண்ண இதில் வந்து ஸ்டாக் ஆல்ரெடி வச்சுருக்காங்க. அதில் 30 ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் 2 வாங்குறீங்கன்னா அதில் 28ன்னு காமிக்கும். 2 வந்து சேல் பண்ண மாதிரி என்ட்ரி போடுவாங்க. என்ட்ரிலாம் போட மாட்டாங்க, ஜஸ்ட் நம்பரை மட்டும் டைப் பண்ணிவிட்டு க்ரோஸின்னு டைப் பண்ணாங்கன்னா அதில் எவ்வளோ குவான்டிட்டின்னு காமிக்கும். குவான்டிட்டி மட்டும் போட்டுட்டு ரேட்டை மட்டும் போட்டாங்க. ரேட்டு கூட ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. குவான்டிட்டி மட்டும் செக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணாங்கன்னா பில் வந்துடும். இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் யூஸ் பண்ணுற பில்லிங் சாஃப்ட்வேர். இப்போ சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் எடுத்து தரீங்க, ஒரு பவுட்ரு வாங்குறீங்க, சோப் வாங்குறீங்க, பிஸ்கெட்ஸ் வாங்குறீங்க, பேஸ்ட் வாங்குறீங்கன்னா அவங்க எதுவும் எழுதி தரதில்லை யாருமே. எல்லாமே அவங்கக்கிட்ட என்னென்ன பொருள்லாம் இருக்கோ அந்த பொருள் எல்லாத்தையும் சிஸ்டமில் லோட் பண்ணி வச்சிடறாங்க. அது சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ணி வச்சிடறாங்க. சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இருக்கும். என்ன கேட்பாங்க? பர்டிகுலர்ஸ்ன்னு இருக்கும். அந்த பர்டிகுலர்ஸில் அந்த அந்த பவுட்ரோட பேர் போட்டுருவாங்க. 1 2 போட்டு 2 செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோப் மென்ஷன் பண்ணுவாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்ஸ், மாதிரி நிறைய வந்துட்டுருக்கோம். சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸு, அரிசி, இது மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாமே லோட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, அதுலேருந்து நம்ம ஜஸ்ட்டு என்ன கேட்குறோமோ அது எல்லாமே கம்ப்யூட்டரில் ஃபீடாக இருக்கும். அப்போ நம்ம என்ட்ரு பண்ண உடனே என்ன ஆகும்னா அதில் காமிக்கும், இந்த பேர் காமிக்கும். அந்த பேரை கொடுத்து குவான்டிட்டி போட்டுட்டு ரேட் போட்டு என்ட்ரு பண்ணுறாங்க. ரேட்டும் டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, குவான்டிட்டி மட்டும் போட்டு என்ட்ரு பண்ணுவாங்க. இதுதான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து அங்கங்கே ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க, அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதே மாதிரி ப்ரொசீஜரில் டேலி அப்படின்ற பார்ட்டுக்கு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்னால் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர். இப்போ நமக்கு வந்து இப்போ என்ட்ரிலாம் போடணும்னு நினச்சாங்கன்னா, பில்லிங் சாஃப்ட்வேர் மெடிக்கல் ஷாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ச்சேஸ்னால் என்ன, சேல்ஸ்னால் என்னன்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணுறவங்களை வந்து மெடிசனோட பேர் தெரியுமானா தெரியாது. ஸோ அந்தந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸ், இன்கம், பர்ச்சேஸு, சேல்ஸு நமக்கு ஆல்ரெடி அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் படித்த அந்த வார்த்தையை நம்ம சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். அதுதான் டேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டேலியோட மெயின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ சாஃப்ட்வேர். என்ன டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்டிங் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேலியோட இன்ட்ரொடக்ஷன் பேஜ் நம்பர் 20 எடுத்துங்க. உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 20. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் நிறைய என்ட்ரிஸ் போட்டிருப்பீங்க, ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, காலேஜில் படிச்சிருப்பீங்க. நிறைய இப்போ காலேஜெலாம் முடித்த பசங்க இல்லை பிஜிலாம் முடித்தவங்களாம் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக அக்கௌண்ட்ஸில் தான் இருந்திருப்போம். ஸோ நிறைய அக்கௌண்ட்ஸ்ன்னு படிச்சுட்டு மெமரி பண்ணி படிக்கக்கூடாது அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் நம்ம என்ட்ரி போட்டால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மெமரி பண்ணி என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி போடவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பேஜ் நம்பர் 20ல் உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது என்னென்னா அக்கௌண்ட்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்கிறதோட ஜென்ரலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ த ரேப்பிட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இஸ் அ கிளியர் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் increase, growth of technology, multiplication of wants, expansion of business, involves industrialization as well as development of distribution of activities. Every person எல்லாருமே உமன் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு மதர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளான் பண்ணுவாங்க. அந்தந்த மாதத்துக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குது, அந்தந்த மாதத்துக்கு அவங்களுக்கு என்னென்ன செலவு இருக்குது, அந்த கமிட்மெண்ட் என்ன இருக்குது, எவ்வளோ கடன் தரணும் அப்படின்ற பார்த்தெல்லாம் மதர் அப்படின்றவங்க ஜென்ரலாக பண்ணுறாங்க. இப்போ ஃபாதர் என்ன சார் பண்ணுவார், ஹெட் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா who plans to find a new source of income to satisfy his family needs அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 20,000 ஒரு சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்க, அவரோட சேலரி வந்து 20,000 30,000 சேலரின்னு வச்சுங்களேன். இப்போ அதுக்குள்ளேயே அவங்க சொல்கிற கமிட்மெண்ட் எல்லாம் வந்துருமானா வராது. இல்லைன்னா அந்த மாதம் வந்து மெடிக்கல் பில் அதிகமாகலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஏதாவது ஸ்மார்ட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது செலவாகாது அதிகமாகலாம். அப்போ அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா என்ன சோர்ஸ் வேணும்னு சொல்லி அவரோட திங்கிங் இருக்கும். ஸோ ஈவன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரே எடுத்தால் கூட அவங்க ரெவென்யூவில் வந்து இப்போ கண்ட்ரிக்கு என்னென்ன ரெவென்யூலாம் எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும், எதெல்லாம் வந்து டெப்த்தில் இருக்குது, எதெல்லாம் கடனில் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்களும் வந்து பார்க்கணும். அப்போ ஒருத்தவங்களுக்கும் என்ன ஒரு ரிவீல் இருக்கும்னா பர்சன் உமன் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், ஃபாதர் எடுத்திங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், பசங்க இருந்தால் பசங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி தனித்தனியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக என்ன சொல்லுவாங்கன்னா அக்கௌண்டிங் அப்படின்ற கான்செப்டை வச்சு இதில் என்னென்ன நம்மக்கிட்ட இருக்குது, இதில் எதெல்லாம் கொடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும், எதெல்லாம் நம்ம சேவ் பண்ண முடியும், எதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவாகுது அப்படின்ற பார்ட்டெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறது தான் வந்து அக்கௌண்ட்ஸ். ஸோ அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மணி தான். ஒரு பணத்தை வச்சு எப்படி நம்ம மேக்ஸிமைஸாக வெல்த்தாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் எப்படிலாம் பண்ணிட்டோம்னா நமக்கு அது என்ன லாபம் இருக்கும் அப்படின்றது தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் எவிடென்ட் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் ஆல் த அபவ் பர்சன் ஒர்க்ஸ் அவுட். இது எல்லாருமே எதுக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ட். நம்ம வந்து யாருக்கு வந்து நம்மக்கிட்ட யாரெல்லாம் தரணும் காசு அப்படின்றது ரெசிப்ட்டு. ரெசிப்ட்னா என்னது, நமக்கு யாரெல்லாம் காசு தரணுமோ அது ரெசிப்ட்டு. பேமெண்ட்டு ஒரு கமிட்மெண்ட், நம்ம யாருக்கெல்லாம் பே பண்ணணும், நம்ம யாருக்கெல்லாம் கமிட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் இபி பில் கட்டணும், இது கமிட்மெண்ட். வீட்டுக்கு ரெண்ட் இருக்குது, பேமெண்ட். ஓகேங்களா. இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ரெண்ட்டோ கமிட்மெண்ட்லேயே தான் வந்துடும். இப்போ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கீங்க, மாதம் உங்களுக்கு வந்து இஎம்ஐயில் வாங்குறீங்க, அது பேமெண்ட் தான் அதுவும். ஸோ கமிட்மெண்ட் வந்து நம்ம அதை செஞ்சே ஆகணும், அதை அவாய்ட் பண்ணலாம் முடியாது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து வீடு லோன் வாங்கியிருக்கீங்க, லோனை வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறத கமிட்மெண்ட் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் அதை செய்யலை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துலேருந்து என்கொயரி வரும். ஸோ வந்து சேல் பண்ணுற வரைக்கும் அந்த இது போயிடும். ஸோ வீட்டை வந்து நீங்கள் கட்ட முடியல, உங்களால் மாதம் இஎம்ஐ கட்ட முடியலன்னா அப்போ லோன் கொடுத்தவங்க வந்து கேட்பாங்க பார்த்தீங்களா, அதனால தான் அது கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இபி பில்லும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒன்ஸ் பிபி பில் கட்டலன்னு என்ன பண்ணுவாங்க, கட்டாத போது கொஞ்ச நாள் டைம் கொடுப்பாங்க, ஃபைன் போடுவாங்க. இதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா இபியை வந்து கனெக்ஷனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கமிட்மெண்ட். பேமெண்ட் நம்ம எதெல்லாம் வாங்குகிறோமோ அதுக்கெல்லாம் பே பண்ணுறது. இப்போ மல்லிகை சாமான் வாங்குகிறோம், பே பண்ணுறோம். அப்போது அது வந்து கமிட்மெண்ட்டாக சார் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் மல்லிகை சாமான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ நீங்கள் வந்து ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது அந்த மாதத்தை என்ன பண்ணலாம், 1 கிலோ மாற்றிட்டு அதில் பே பண்ணிட்டு வந்துட்டால் போதும். ஸோ இதுதான் பேமெண்ட்டுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நிறைய இருக்குது பேமெண்ட்டு, நான் ஜென்ரல் எக்ஸாம்பிள் சொன்னேன். சரி, இது ரெண்டுமே போக இருக்கிறது தான் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் சேவிங்ஸ் அவுட் ஆஃப் த அபவ். அப்போ வாங்குகிற பணத்தில் ரெசிப்ட்டு, என்கிட்ட எவ்வளோ இப்போ ரெண்ட் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் ரெசிப்ட்டு. நம்ம அதுக்கு எவ்வளோலாம் காசு தருமோ, சம்பளம் வாங்குறது ரெசிப்ட்டு, ரெண்ட்டு வாங்குறது ரெசிப்ட்டு, கமிஷன் வாங்கினா ரெசிப்ட்டு. ஸோ பேமெண்ட்டுன்றது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ கமிட்மெண்ட் தரணும், இது ரெண்டுத்துக்கும் போக. இப்போ எனக்கு டோட்டலாக அந்த மாதத்துக்கு ஒரு 1,00,000 ரூபா என்கிட்ட காசு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 1,00,000 ரூபாயில் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கமிட்மெண்ட்டாக ஒரு 90,000 செலவு பண்ணிடுறேன். மீதி இருக்கிற அந்த 10,000 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை தவிர நீட் ஃபார் அக்கௌண்டிங். சரி சார், இது சாதாரணமாக ஒரு பேப்பர்லேயே எழுதி போட்டு போயிடலாமே, எதுக்காக அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணுறீங்க? நாமளும் ஒரு பேப்பரில் எழுதிக்கலாம், இதுக்கு எதுக்கு நாங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸ் போடணும், எதுக்கு ஒரு டேலின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், ஒரு அக்கௌண்ட்டாக ஏன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் என்ன ரீசன்னா, எ பர்சன் ரன்னிங் எ பிஸ்னஸ் நீட்ஸ் டு நோ. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், பிஸ்னஸ் யார் பண்ணுவாங்க,
ஒரு டெய்லர் கடை இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு பொட்டி கடை இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மளிகை கடை இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப் எது இருந்தாலும் சரி, அது பிஸ்னஸ். அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் ஈ ஓன்ஸ், அவர் என்ன வச்சிருக்காரு கையில் காசு, வாட் ஈ ஓஸ், ஓஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஓஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெதர் த என்ஜாய்ஸ், வெதர் ஈ என்ஜாய்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ அப்போ அவர் வந்து ப்ராஃபிட்டில் இருக்காரா இல்லைனா லாஸில் சஃபர் ஆகிறாரா. இப்போ ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து வில் பி ஏபிள் டு மீட் த கமிட்மெண்ட்ஸ் இன் நியர் ஃபியூச்சர். அப்போது இப்போ ஒரு 2 ரூம் வச்சு அவர் நடத்திட்டு இருக்காரு பிஸ்னஸ் அப்படின்னா, அவரால் அடுத்தடுத்த வருஷத்தில் அவரால் அந்த ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணி இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியுமா, இல்லைன்னா அவரால் அதையே பண்ண முடியலையா அப்படின்றதுக்கெலாம் வந்து அக்கௌண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போது 2 வருஷம் முன்னாடி நல்லாவே அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, 2 வருஷம் அப்புறம் பிஸ்னஸ் டல்லாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம், எதனால் இவ்வளோ ஆச்சு, அப்போ என்னென்ன செலவுகள்லாம் அவர் அதிகமாக பண்ணியிருக்காரு, ஸோ அதெல்லாம் எப்படி குறைக்கலாம் அப்படின்றது தான் என்ன சொல்லுவாங்கன்னா நீட் ஃபார் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியலனா கூட நீங்கள் திரும்பி டவுட் கூட இருந்தால் கேட்டுக்கலாம், ஓகேங்களா. சரி, நான் ஜஸ்ட் இது சொல்கிறேன்ற காரணத்துக்கு அப்படியே கேட்டு போகணும் அவசியம் கிடையாது. எங்கே உங்களுக்கு டவுட் இருக்கோ அங்கே நோட் பண்ணி வச்சுங்க, நான் திரும்பியும் வேணால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் நான். fully air conditioned 100% complete educational center. அதனால தான் ரிசல்ட்டும் 100%